அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. வேணி எப்படி இருக்கு? ஐயோ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. வா அதை விட ஜில்லுன்னு. ஓய் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏ வேணி. ஓய் என்ன? என்னங்க? ம் என்னங்க இப்படி இருக்கு? ஐயோ என்னங்க இதெல்லாம் பார்க்க ரெண்டு கண்ணு போதாது. ரொம்ப அழகா இருக்குங்க. இங்க பாருங்க இங்க பாருங்க. நம்ம இங்க இருந்து பார்க்க கீழே ரோடெல்லாம் தெரியுது. ம் என்னங்க அங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கு போல. அத போய் பார்க்கலாமா? அங்க பாருங்க தண்ணி விழுகிற சவுண்ட் கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? ம் வாங்கங்க போய் பார்க்கலாம். ஃபால்ஸ் சும்மா டிவில போன்ல அப்படிதான் பார்த்திருக்கேன். நேர்ல பார்த்ததே இல்லங்க. வாங்கங்க போலாம். வேணி சொல்லுங்க. என்ன பாரு. சொல்லுங்கங்க. ஏ என்ன பாருடி. சொல்லுங்க. என்னாச்சு? ஒரு நிமிஷத்துல சந்திரமுகியா மாறுற? சந்திரமுகியாவா? பின் என்ன? இல்ல இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேனா. இருங்க உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியல. பேசாம குதிக்கட்டுமா? ஆஹா நல்ல ஐடியாவா இருக்கே. வா வா ரெண்டு பேர் சேர்ந்து இந்த மலையில இருந்து குதிக்கலாம். ஐயோ அப்படிலாம் பேசாதீங்க. சும்மா குதிக்கலாமான்னு. எவ்வளவு வேணாலும் குதிக்கலாம், ஆடலாம், பாடலாம், எல்லாமே பண்ணலாம். அப்படியா? ஆனா இங்க இல்ல. வேற எங்க போறோம்? ரூம்க்கு. ரூம்கா? ஹோட்டல். வா வா முத ஹோட்டலுக்கு போய் நம்ம லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் வரலாம். இப்போ இப்போ என்ன பண்ணணும்? இல்ல ஃபால்ஸுக்கு. சரிதான், லக்கேஜ் தூக்கிட்டே போகவா? ஓ நான் வேணா கையில வச்சுக்கவா? அடியே இன்னும் ஒரு வாரம் இங்க தாண்டி இருக்க போறோம். எல்லா இடமும் உனக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு பசிக்குது, சாப்பிடலாம். ஓ பசிக்குதா? சரி சரி வாங்க போலாம். ம் என்னங்க அந்த ஹோட்டல்லே சாப்பிடுறோமா? ஆமா ஆமா. ஒரு வாரமுமா? ஏமா என்னாச்சு? இல்ல ஒரு வாரம் ஹோட்டல் சாப்பாடு எப்படிங்க சாப்பிட முடியும்? அப்பப்பா தங்கச்சி மனச புரிஞ்சுக்கிட்ட அண்ணன் போல. என்ன சொல்றீங்க? ஆமாமா ஒரு வாரம் ஹோட்டல் சாப்பாடு எப்படி சாப்பிட முடியும்னு ஓ அண்ணங்காரன் அதான் சித்தார் ஹோட்டல்ல நமக்கு ரூம் சர்வீஸ் மாதிரி 2 பேரை வச்சிருக்கானா. நம்ம டீடைல்ஸ் ஃபுல்லா அவங்க கிட்ட சொல்லிட்டேன். நீங்க அவங்கள பார்த்ததும் அவங்களோட டீடைல்ஸும் தெரியும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா அவங்கள அப்படியே ஸ்டே பண்ண வச்சுக்கோங்கன்னு சொன்னா. என்னங்க வேலைக்கா? நமக்கு சமைச்சு கொடுக்கவா? ஆமாமா சமைச்சு கொடுக்க. அப்புறம் ஒரு வாரம் தங்க போறோம்ல, அந்த ஒரு ஹோட்டல்ல பாதி பார்ட் நமக்கு தான். அங்க யாரும் வரமாட்டாங்க. நம்ம இஷ்டப்படி நம்ம வீடு மாதிரி நாம இருந்துக்கலாம். ஹோட்டல்ல நம்ம வீடு மாதிரியா? ஏனி வா போய் பார்த்தா உனக்கே புரியும். இல்ல இல்லங்க நாம 2 பேர் தங்குறதுக்கு எதுக்குங்க வேலைக்கு 2 பேரு? நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறேன். ஏனுங்க ஹோட்டல்ல சமைக்க தேவையான எல்லாமே இருக்குமா? அப்பனா நான் சமைச்சு தரேன். சரி ஓகே, நீ 3 வேளையும் உட்காந்து சமைச்சு எனக்கு கொடு. நான் நல்லா சாப்பிட்டு தூங்கி அந்த ரூம்குள்ளே உட்காந்துருக்கேன். ஒரு வாரம் ஆனதும் அப்படியே 2 பேரும் ரூமை விட்டு வெளியே வந்து திரும்பவும் ட்ரெயின் பிடிச்சு நம்ம ஊருக்கு போய் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துக்கலாம். ஓகேவா? அது இங்க எதுக்கு வந்த? சமைச்சு சாப்பிடவா இல்ல சுத்தி பார்க்கவா? சுத்தி பார்க்க. இங்க பாருமா, வீட்டுல எல்லா வேலையும் நீ பாப்ப எனக்கு தெரியும். கல்யாணம் முடியறதுக்கு முன்ன வரைக்கும் டீச்சர் வேலைக்கும் போய்கிட்டு தான் இருந்த. வீட்டுல ரெஸ்டா இருந்து நான் பார்த்ததுல இப்ப இந்த ஒரு வாரம் உனக்கு எந்த வேலையும் கிடையாது. நல்லா தூங்கி எழுந்திருக்கிற, நல்லா சாப்பிடுறோம், பிடிச்ச இடம்லாம் இந்த மாதிரி சுத்தி பாக்குறோம். ஒரு வாரமும் நம்ம 2 பேருக்கான வாழ்க்கை. எவ்வளவு சந்தோஷமா லைஃபை என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். இதை தாண்டி நம்ம ஊருக்கு போனோம், அப்புறம் ஒர்க் டென்ஷன் பிரஷர் எல்லாம் எகிரிக்கிட்டு போகும். அதனால எல்லாத்தையும் மறந்து இந்த 1 வீக் என் கூட நீ. ஊனா ஓனா சரின்னு அர்த்தம். சரினா எதுக்கு சரி? அது ஒரு வாரம் உங்க கூட என் கூட சுத்தி பார்க்க சாப்பிட என்ஜாய் பண்ண. என்ஜாய் பண்ணலாமா? இதுக்கு நடுவுல வேலைன்னு சொல்லிட்டு பார்த்த. இல்ல பார்க்க மாட்டேன். ஏங்க என்னமா? இல்ல வேலைக்கு வந்தவங்க எல்லாமே சமைச்சு கொடுத்துருவாங்களா நம்ம கேக்குறதெல்லாம்? ஐயய்யய்ய ஏங்க இங்கே நின்னு ஒரு வாரமும் பேசுவோமா? இல்ல ரூமுக்கு போலாம். வா முத போலாம். பேச நிறைய டைம் இருக்கு. உட்காந்து மணிக்கணக்கா பேசிட்டு மட்டுமே இருப்போம். ஓகேவா? ஏய் என்னங்க? இல்ல என் கூட தனியா வந்திருக்க, பயம் நடுக்கும். இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நார்மலா தான் இருக்கேன். அப்ப ஓகே, வா 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 போலாம். ஐயோ சரத்து, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எப்படி வெளியே சொல்றதுன்னு தெரியல. ஆனா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சரத்து.
இதெல்லாம் நான் என் லைஃப்ல கற்பனை பண்ணி கூட பார்க்கல. ஆனா இப்ப நிஜத்துல நடக்கும்போது ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போலாம். என் போலே யாருக்கும் கணவன் வாய்க்காது. ஈரேழு ஜன்மம் உறவு நீங்காது. என்னடா லைன்ல இருக்கானா? ஹலோ டேய் சித்தார்த், என்னடா பண்ற? எப்பயில இருந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்னடா போனை அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிற? கொடுத்த வேலையை முடிச்சியா இல்லையா? யோ ரெண்டு பேரும் லூசு மாதிரி பேசாதீங்கயா. லூசு மாதிரியா சித்தார்த்? டேய் தர்மா, உனக்குலாம் அறிவு இருக்காடா? பரோல்ல தானே வந்திருக்க, திரும்பவும் நிரந்தரமா அப்படியே உள்ளே போய் இருக்க போறியா? என்னடா பேசுற? சித்தார்த் ஊருக்கு கிளம்புறான். அவன் எங்க போறான், என்ன பண்ண போறான் எதுவுமே தெரியல. இப்ப நான் ரத்னத்துக்கு கால் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பா அந்த ரத்னத்துக்கு சந்தேகம் வரும். கொஞ்சம் கூட அறிவு இல்லாம திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கீங்க. டேய் சித்தார்த், இங்க பாரு தாசு, என்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்கன்னா அதை நான் கரெக்டா பண்ணணும்னு நினைப்பேன். சும்மா அப்பப்போ போன் பண்ணி டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஏய் என்னடா நினைச்சு பேசிட்டு இருக்க? உன்னால அவங்க வீட்டுல ஒரு பிரச்சனை தான் வந்தது. ரத்னம் உன்ன நிம்மதியா இருக்கான். நீ சித்தார்த்து கால் பண்ண மாட்டான் போல நினைச்சிட்டான் போல. இப்போ கால் பண்ணி வீட்டுல பிரச்சனை பண்ணி இல்ல ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனை பண்ணுனா? டேய் தர்மா, இங்க பாரு, இப்போ வரைக்கும் அவங்க எல்லாரோட போனும் நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நம்மள பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்க பேசல, எதுவுமே யோசிக்கல. நம்மளோட பிளான் சக்சஸ்ஃபுல்லா கரெக்டா போய்கிட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு சித்தார்த் ஊருக்கு போறது. தரத்து கிளம்புனதும் நம்ம பிரச்சனையை ஆரம்பிப்போம்னு பார்த்தா இப்ப சித்தார்த் எங்க கிளம்புறானே தெரியல. டேய் அதான் போனை ஹைட் பண்ணிருக்கே, அதுல உனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் ஒண்ணும் இல்லையா? நாம வாட்டுக்கு லோக்கல்ல இருந்து கால் பண்ணிட்டு அவன் வெளியூருக்கு எதுக்கும் போனானா இந்த ரத்னத்துக்கு சந்தேகம் வராது? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு ஒரு நாள் விடு. சித்தார்த் கிளம்புறான், அவனை ஃபாலோ பண்ணதான் போறேன். அவன் இருக்கிற இடத்துல நாமளும் இருந்து கால் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். சித்தார்த் கரெக்டா வருமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த மணிய கூட கூட்டிட்டு அவனை கூட்டிட்டு தான் கிளம்புறேன். அவன் எங்க ரீச் ஆகுறான்னு பாத்துட்டு நானும் ரீச் ஆயிட்டு அதுக்கப்புறம் ரத்னத்துக்கு கால் பண்றேன் பாரு. சரத்து ஊர்ல இருந்து வரங்குள்ள அவன் வீட்டையும் சரி ஆபீஸையும் சரி 2010 கூட ஆக்கிடலாம். டேய் ஒண்ணு இல்லாம ஆக்கணும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யோ சொட்ட அதைத்தான் சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாத்தையும் பண்ணலாம். அவசரப்பட்டோம் அந்த ரத்தனத்துக்கு சின்ன சந்தேகம் வந்தாலும் வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிடுவான். நம்ம மேல உள்ள பயம் போயிடும். சித்தார்த்துங்கிற நினைப்பிலேயும் சிந்துவை வச்சு மிரட்டினாதான் காரியத்தை சாதிக்க முடியும். புரியுதா? ஓகேடா. ஆனா சித்தார்த் சொல்லு தர்மா, நான் திரும்ப ஜெயிலுக்குள்ள போங்கல ஏதாவது ஒண்ணு அவங்க வீட்டுல நடந்திருக்கணும்டா. அதை பார்த்துட்டு சந்தோஷமா போகணும். என் அம்மா என் தம்பி கிட்டையும் சொல்லணும். சொதப்பிராதடா. இதுக்காக உன்னை கூட்டிட்டு வர உனக்கு செலவு பண்ண ஏகப்பட்ட செலவு நான் பண்ணிருக்கேன். ஏதாவது சொதப்புனா டேய் நீங்க மட்டும் என்ன உழப்பாம இருங்க. என்கிட்ட என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்களா, நான் பாத்துக்கிறேன். சரி ஓகேடா. சித்தார்த் நீயும் அங்க ஊருக்கு போயிட்டேனா இங்க ஏதாவது பண்றது என்ன பண்ணணும் நான் சொல்றேன். என்ன மீறி நீங்களா ஏதாவது பேசி பிளான சொதப்பிடாதீங்க, புரியுதா? சரி ஓகே, காலை கட் பண்றேன். சித்தார்த் எங்க போறானு ஒரியா அதைத்தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க என்ன டீடைல்ஸ் கிடைச்சதும் உங்ககிட்ட சொல்றேன். ஓகே. டேய் சித்தார்த். ஹலோ. அவன் காலை கட் பண்ணிட்டான். என்னடா தர்மா இவன் என்ன எப்படி இருக்கான்? விடுதாசு, அவன் சொல்றதும் சரிதானே. லோக்கல்ல எங்கேயாவது இருந்தா சரி ஓகே. அவனாட்டு பொண்டாட்டிய கூட்டிட்டு ஊருக்கு போறோன்னு வேற எங்கேயாவது போயிட்டா அது மாதிரி நம்ம நேரத்துக்கு பொண்டாட்டிய கூட்டிட்டு போறானே, இங்க போறானோ அங்க போயாவது இவன் ரத்தனத்தை மிரட்டலாம். சிந்துவை மட்டும் விட்டுட்டு போனா ஒன்னும் பண்ண முடியாது. ஏய் ஆமாண்டா, அந்த வகையில தப்பிச்சோம். ஆமா ஆனாலும் இந்த சித்தார்த் ரொம்ப ஓவரா பண்றாடா. சித்தார்த் தான் நடிக்கிறவன். அவன் சொல்றத நாம கேட்கணுங்கிறான், நம்ம சொல்றத காதலே வாங்க மாட்டேங்கிறானே. விடுதாசு, என்ன பண்ணணும்னு அவன் கிட்ட சொல்லியாச்சு. அக்காவா எந்த ஒரு பிசிறும் தட்டாம எல்லாத்தையும் நான் முடிச்சு கொடுக்கறேன்னு சொல்லிட்டான். இவ்வளவு நாள் நாமளா எல்லாத்தையும் பண்ணோம், ஏதோ உருப்படியா செஞ்சோம். இப்ப அவனே எல்லாத்தையும் செய்யறேங்கிறான். செய்யட்டும், என்னதான் நடக்குதுன்னு பாத்திரலாம். எனக்கு தேவை இந்த பொண்ணை பத்தி பேசுறதா இருந்தா தனியா போய் அந்த செவத்துக்கிட்ட பேசு. நான் கிளம்புறேன். சித்தார்த் எனக்கு கால் பண்ணாலும் உன்கிட்ட சொல்றேன், உனக்கு கால் பண்ணாலும் நீ சொல்லு. ஓகே. அப்புறம் போனை ட்ரேஸ் பண்றதுல ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் இல்ல ரத்னம் சித்தார்த்த பத்தி ஏதாவது விஷயத்த லீக் பண்ணாலும் உடனே நம்ம அடுத்த முடிவு எடுக்கணும். அதனால ஒழுங்கா உட்காந்து கவனி. நீ என்ன பண்றியா? நம்ம 2 பேரும் தான். அப்படி சொல்லு. இதுல போட்டியா கலங்கம். என்னடா புலம்புற? ஒண்ணு இல்லையா, நம்மளையும் வில்லன்னு சொல்றாங்களே அத நினைச்சு புலம்பாத. நம்ம தான் மெயின் வில்லனா இருப்போம் பாப்போம். சரி நான் கிளம்புறேன், நீ பாத்துக்கோ. அனாவசியமா போன் பண்ணாத. ஏதாவது ஒண்ணுனா மெசேஜ் அனுப்பி இங்க வந்து மீட் பண்ணிக்கலாம். சரிடா. அப்புறம் நீ உள்ளேயே இரு, யார் கண்ணையும் பற்றாத. ஓகே நான் பாத்துக்கிறேன்.
என்ன இது இந்நேரம் சித்தார்த்து கால் பண்ணிருக்கணும், ஏன் இன்னும் கால் பண்ணாம இருக்கான்? ஒருவேளை நம்ம பொண்ணை கூட்டிட்டு ஊருக்கு போறனால கிளம்புறதுல பிஸியா இருக்கானா? ஆனா எங்க போறோம் என்னன்னு எதுன்னு ஒண்ணுமே புரியலையே. சிந்து கிட்ட கேட்டா சஸ்பென்ஸா கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்றா. நம்ம பொண்ண நல்லபடியா கூட்டிட்டு போய் பாத்துக்குவானா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நம்ம கிட்ட போன் பண்ணி ஓம் பண்ணா அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் மிரட்டிட்டு அங்க எப்படி நம்ம பொண்ணு கூட சந்தோஷமாவே இருக்கான்? சிந்துவை எப்படி நல்லா பாத்துக்கிறான்னு ஒண்ணுமே தெரியலையே. ஆனா சிந்து பேசும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா பேசுறா. அதுபடி பார்த்தா நம்ம பொண்ணு சந்தோஷமா தான் இருக்கா. ஆனா சித்தார்த் சரி ஓகே, இப்போதைக்கு கால் வரல, அதுபடி சந்தோஷம். நம்ம பொண்ணு ஊருக்கு போனாலும் அப்பப்பா கால் பண்ணிக்கணும். அத எந்த ஊருக்கு போறான்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்து என்ன ஏதுன்னு செஞ்சுக்கலாம். ஏய் வாசுகி, குட் மார்னிங். குட் மார்னிங். என்னடா இது கண்டுக்காம போறா? வர வர இந்த வீட்ல நம்மள ஒரு மனுஷனும் மதிக்கிறது இல்ல. ஐயோ மாமா, குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங்லாம் இருக்கட்டும், எந்த டைம் எழுந்து வர? இந்த உனக்குலாம் அக்கறையே இல்லையா ஆபீஸ்க்கு போகணும்னு? சாரி மாமா, நைட்டு ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன், தூங்க லேட் ஆயிடுச்சு. ஆகும் ஆகும், போடா போய் சீக்கிரம் கிளம்பு. ஏமாமா, வாசுகி என்ன பேசாம போறா? உங்களை பார்த்தா ரொம்ப டென்ஷனா தெரியுது. திரும்பவும் வீட்ல ஏதாவது பிரச்சனை பண்ணீங்களா என்ன? வாசுகி பேசாமையா? அப்படிலாம் இல்லையே, இப்பதானே என்கிட்ட வந்து நல்லா பேசிட்டு போனா. ஓ, அப்பனா என்கிட்ட தான் சரியா பேசுறது இல்லையா? அடே ரொம்ப முக்கியம்டா, போய் வேலையை பாரு. சரிதான் மாமா, இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. இது உங்க மருமக பண்றதுதான், ஒரு குட் மார்னிங் சொல்லாம. இருங்க இப்ப வரேன் பாருங்க. டேய் திரு, குட் மார்னிங் டா. ஆமாமா, காலங்காத்தால 5 மணி பாரு, உனக்கு குட் மார்னிங் வேற. இன்னுமாடா கிளம்பாம இருக்க? போய் கிளம்புடா. அடப்பாவி, நீயும் குட் மார்னிங் சொல்ல மாட்டியா? ஈவா, புருஷனும் பொண்டாட்டியும் எனக்கு குட் மார்னிங் சொல்லாம அவாய்ட் பண்ணிட்டீங்களா? கவனிச்சுக்கிறேன்டா, உங்களை கவனிச்சுக்கிறேன். ஜீவா, போறேன் மாமா, கடுப்ப கலப்புறாங்க. டேய், ஓகே நோ ப்ராப்ளம் மாமா. சீக்கிரமே ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி காலையில எழுந்ததும் வாட்ஸ்அப்ல குட் மார்னிங் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரேன். அதுக்கப்புறம் ஒரு பையன்கிட்டயும் குட் மார்னிங் சொல்லவே மாட்டேனே. ஏண்டா, உனக்கு அவசியம் குட் மார்னிங் சொல்லணுமோ? சொல்லாதடா, சொல்லாத. நான் போய் குளிச்சுட்டு ஆபீஸ் கிளம்புறேன். யாரும் சரியில்லை, யாருமே சரியில்லை. இந்த ஜோக்கு எப்பவாவது வாட்ஸ்அப்ல சும்மா குட் மார்னிங் போட்டா திரும்ப ஹாப்பி மார்னிங் போடுவா. இன்னைக்கு குட் மார்னிங் போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் பார்க்க கூட இல்ல. வீட்டுல இதுகளுக்கு குட் மார்னிங் சொன்னா ரோ ரெஸ்பான்ஸ். இவங்க சொல்லலாட்டியும் பரவாயில்ல, அவ எப்படி சொல்லாம இருக்கலாம்? இந்த ஜோக்காக எத்தனை படக்கதைய எப்படி எல்லாம் யோசிச்சு லவ் ஸ்டார்டிங்ல இருந்து லவ் எண்டிங் வரைக்கும் சொல்லி முடிச்சிருக்கேன். அதுக்காகவாவது ஒரு மரியாதை வேணாமா? என்ன பொண்ணவ? யாரு? ஐயோ மாமா, கேட்டிருக்குமோ? யாருன்னு கேட்டேன். என்ன மாமா யாரு? ஏதோ பொண்ணுன்னு வாய்க்குள்ள புலமுனியே. ஐயோ மாமா, அதுல விழுந்துச்சு. ஏண்டா? இல்ல வயசாயிடுச்சு, கொஞ்சம் ஸ்பீக்கர் அப்படி இப்படின்னு இருக்கும்னு நினைச்சு கொஞ்சம் சத்தமா பேசிட்டேன். இனி சவுண்ட குறைச்சுக்கிறேன் மாமா. அடிச்சனா? போடா. அத்தாடி, தப்பிச்சு ஓடிடுறா. மாமா ஓல்டா இருந்தாலும் காது எங்க இருக்கு? ஜீவா. ஐயோ, இதுவும் கேட்டுருச்சா? என்ன மாமா? இந்த ஜோ கம்பெனில இருந்து இன்னைக்கு சத்தியமூர்த்தியா வர சொல்லிருக்கேன். சீக்கிரம் ஆபீஸ்க்கு போ, அவர் வந்தா வெயிட் பண்ண சொல்லு. சத்தியமூர்த்தியா? ஏ மாமா, அவர் பொண்ண வர சொல்ல வேண்டியதானே? பொண்ணா? எதுக்கு? ஐயோ, அவசரப்பட்டுட்டேன். அது ஒண்ணு இல்ல மாமா, இந்த பொண்ணு கொஞ்சம் பிரில்லியன்ட் கேர்ள், அதான் சொன்னேன். ஒன்னும் சொல்ல வேண்டாம், சத்தியமூர்த்தியை வெயிட் பண்ண சொல்லு, நான் வந்துடுறேன். குயிக்கா கிளம்பு போ. ஓகே மாமா. சத்தியமூர்த்தி ஆபீஸ்க்கு வர்றாருனா பார்ட்னர் ஜோவும் வரணும். ஒருவேளை வராம இருந்தா? ஆமா, சத்தியமூர்த்தி மட்டும் சொல்றாரு. அதையே மீறி அவ என்ன பார்க்க வந்துட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே ஓடியே போய் குளிச்சு கடன்னு கிளம்புவோம். வர இவனுக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சு. ரத்னப்பா, பேச்ச பாத்தியாடா? அவன் எப்போ அப்படிதானப்பா. தரத்துக்கு கால் பண்ணேப்பா, 3 ரீச் பண்ணிட்டேன்னு சொன்னான். ஆமாண்டா, ஆமா, காலையிலே வைஷு சாலா எல்லாம் பேசுனாங்க. ஓகேப்பா. அப்பா, எனக்கு இன்னைக்கு மீட்டிங் எதுவும் இல்லடா. இன்னைக்கு சக்திக்கு தான். சக்தி அப்பாவே கிளம்பிட்டான். சரிங்கப்பா. அப்பா, இன்னைக்கு நான் ஒரு 1 hour லேட்டா. ஓகேடா, உனக்கு அங்க ஒர்க் ஃப்ரீ தானே, பாத்து வா, ஒன்னும் அவசரம் இல்ல. சரிங்கப்பா. டேய், என்ன வாசுக்கு உனக்கும் பிரச்சனை? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்பா, உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? இல்ல என்கிட்ட நல்லா தான் பேசினா, இருந்தாலும் கேட்டேன். நல்லா பேசினாடா? ஓகே. இல்லப்பா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நாங்க நார்மலா தான் இருக்கோம். சரிடா, சரி. அப்பா, வாசுகி எங்க? இப்பதான்டா கிச்சனுக்கு போனா. ஓகேப்பா, நான் போய் பாத்துக்கிறேன். சரிடா. நல்லா பேசினானா? கன்சீவ் ஆனதை சொல்லலையா? ஒருவேளை வைஷாமா சாலாமா கிட்ட சொல்லிருப்பாளா? தெரியல, கிச்சன்ல போய் பார்க்கலாம். என்னங்க எதுக்குங்க இங்க வந்திருக்கோம்? இங்கதாமா நம்ம ஸ்டே பண்ண போறோம். இங்கயா? இவ்வளவு பெரிய ஹோட்டலையா? ஆமா. என்னங்க, நம்ம 2 பேத்துக்கு இவ்வளவு பெரிய ஹோட்டலா? ஆமாமா. நம்ம வீட விட பெருசா இருக்கு. ஆமா,
இதுல நம்ம 2 பேர் மட்டுமா? ஓய், என்னாச்சு, பயப்படுறியா? இல்ல இல்ல, ஆச்சரியமா கேக்குறேன். இதுல வேற யாரும் இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்கம்மா, ஹோட்டலோட உரிமையாளர்கள்லாம். இங்க நாம ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர். சித்தார்த் உண்மையிலே ரொம்ப தேடி பிடிச்சு நமக்காக ரொம்ப ரொம்ப பெஸ்டாவே செலக்ட் பண்ணிருக்கான். இல்ல, இவ்வளவு பெரிய ரூம்க்கு அமௌண்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆகும். எவ்வளவு செலவு பண்ணிருக்கான் பாரு. நம்ம கல்யாணத்துக்கான செலவை விட ஹனிமூனுக்காகிற செலவு ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன். அச்சச்சோ, எதுக்குங்க இப்படி? நானே எதிர்பார்க்கலமா, எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. அது மாதிரி இந்த ஹோட்டல் ஃபுல்லாமே நமக்காக புக் பண்ணிருக்கான். என்னங்க பாதின்னு சொன்னீங்க? இல்ல, இந்த சைடு ஃபுல்லா நமக்கு தான். இந்த ஹோட்டலே அப்படியே பேக் சைடுல இன்னொரு வாசல் இருக்கு. அங்க நம்மள மாதிரி கப்புள்ஸ் வந்தா தனியா தங்கிக்குவாங்க. ஓ, ஆனா நாமளும் அவங்களும் பாத்துக்கலாம் முடியாது. ஏங்க, நைட்டு தனியா இருக்க பயமா இருக்காதா? நீ கேக்குறத பார்த்தா எனக்கு தான் பயமா இருக்கு. சரி சரி, இது மாதிரி கேட்கல. ஒரு வார்த்தை நினைச்சா இப்பவே என்ன பண்ண போறேன்னு பயமா தான் இருக்கு. என்னங்க? ஒண்ணு இல்லமா, வா. என்னங்க, அந்த 2 பேர் யாரு? எந்த 2 பேரு? அதாங்க நமக்கு. ஓ, அவங்கள கேக்குறியா? எனக்கே யாருன்னு தெரியல. இந்த அளவுக்கு எல்லாத்தையும் பயங்கரமா ஏற்பாடு பண்ணிருக்கான். ஆனா இங்க வந்திருக்கிற ஆள் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா, நமக்கு ஏத்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா யாருன்னு நாம தெரியல. வா வா, போய் பார்க்கலாம். சரிங்க. சித்தார்த், இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கலடா. எவ்வளவு செலவு பண்ணிருக்க, அதுவும் இல்லாம எல்லாமே பெஸ்டா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிந்து, வாயாடி, உனக்கு நான் எதுவுமே பண்ணலடி. ஆனா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, ஓகே, உள்ள போய் ரூம் எல்லாம் பாத்துட்டு யார் அந்த 2 பேருங்கிறவங்களையும் பாத்துட்டு சிந்துவுக்கு கால் பண்ணுவோம். அவளும் சித்தார்த் எங்கேயோ சஸ்பென்ஸா கூட்டிட்டு போறதா சொன்னா. கிளம்பிட்டாலோ, எந்த ஊரு என்ன ஏதுங்கிறத கேட்கலாம். வாவ், என்னங்க ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாமா. இங்க ஹலோ சார். ஹாய், ஹலோ. நீங்க பூஞ்சோலை ஊர்ல இருந்து சரத் ரத்னவேல் டிசிபி? எஸ் எஸ். வெல்கம் சார். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், நீங்க எங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்ண வந்தது. சார், சித்தார்த் சார் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்க. சொன்னாங்க சொன்னாங்க. சார், உங்களுக்கு என்ன தேவைனாலும் கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க ஸ்டே பண்ற ஒரு வாரமோ இது உங்க ஹோம் மாதிரி. உங்க வீட்ல நீங்க எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி உங்க இஷ்டப்படி நீங்க சந்தோஷமா இருக்கலாம். எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. அப்புறம் சார், உங்களுக்கு ஏதாவது குறையா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க அதை உடனே சரி பண்ணிடுறோம். ஓகே சார். சார், சித்தார்த் சார் ஏற்கனவே 2 பேரும் இங்க வர வச்சிட்டாங்க. அவங்க உங்களுக்கு எல்லாமுமா ஹெல்ப்பா இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. வேற யாரையும் அலோவ் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஓகேவா சார்? ஓகே ஓகே சார். இங்க ரிசப்ஷன்ல எப்பவுமே நான் இருப்பேன். இல்லாட்டி என்னோட பசங்க இருப்பாங்க. ஏதா இருந்தாலும் எங்க கிட்ட கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சுத்தி பாக்குறதுக்காக கார் எல்லாம் புக் பண்ணிருக்காங்க சார். நீங்க கிளம்பிட்டு எங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா நாங்க உடனே ஹோட்டலுக்கு காரை வர வச்சிருவோம். ஓ, ஓகே ஓகே. அப்புறம் இங்கேயே சமைச்சு சாப்பிடறதுனால ஓகே. இல்ல உங்களுக்கு ஏதாவது ஃபுட் வேணும்னா என்னென்ன வேணும்னு 1 ஹவருக்கு முன்னே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க சார். ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு உடனே ஏற்பாடு பண்ணிடுறோம். ஓகே சார். ஓகே ஓகே, சரி சார், நீங்க போங்க. நான் சார், உங்களோட ரூம் பாதை இங்க இருந்து ஃபுல்லா நீங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். இனி போலாமா? போலாங்க. ஓகே சார். வாவ், சூப்பர். நீட் அண்ட் கிளீனா இருக்குல்ல? ஆமாங்க. நீங்க ஹோட்டல்ங்கிற ஃபீலே இல்ல. உண்மையிலே மனசுக்கு நம்ம வீடு மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆமாமா. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனா இதெல்லாம் இது வரைக்கும் அனுபவிக்காதது கொஞ்சம் பயமாவும் இருக்குங்க. ஓய், இல்ல, ஒரு மாதிரி என்னமோ முனப்படா எங்கேயாவது கொஞ்சம் பக்கத்து ஊருக்கு போயிருந்தா கூட ஓகே. எங்கேயுமே போனதில்ல. நான் உங்க ஊருக்கு வர வரைக்கும் எங்க கிராமத்துல மட்டும்தான் இருந்தேன். உங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமும் அங்கேயே தானே இருந்திருக்கேன். இப்ப முதலா இப்படி, அதுவும் இவ்வளவு பெரிய இடத்துக்கு என்னங்க, என்னமோ ஒரு மாதிரி புது அனுபவமா. அதுவும் இல்லாம கொஞ்சம் பக்கன்னு. வேணி, இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். எல்லாத்துக்கும் பயப்படாத, கூட நான் இருக்கேன், அது புரிஞ்சுக்கோ. பயம்னா அது இதெல்லாம் புதுசா பார்த்ததும் ஒரு மாதிரி படபடப்பு. சரி, ஓகே ஓகே. ஒன் டே அப்படிதான் இருக்கும். அப்புறம் பழக பழக சரியாயிடும். சரிங்க. அப்புறம் யார் அந்த 2 பேரு? அது நாங்கதான். வள்ளியக்கா. கருப்பி, ஹாய் வேணி, எப்படி இருக்க? ஹே கருப்பி, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நீங்க எப்படி சரத்து, டிசிபிக்கே சஸ்பென்ஸா வந்தோமா? நம்ப முடியல வள்ளியக்கா, உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஆமாமா, 2 பேருமே ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனீங்க. இங்க எப்படி? சரத்து, எங்க சொந்தக்காரங்களுக்கு முடியல, நாங்க கொஞ்ச நாள் அங்க போய் தங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்புனோமா. ஆமா.
அவங்க இப்போ ஓகே எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துடலாம் நினைச்சு வரும்போது சித்தார்த்த தம்பி கால் பண்ணாரு. என்னன்னு கேட்டா, இப்படி சரத்தும் வேணியும் மூணாருக்கு ஹனிமூனுக்கு போறாங்க. அவங்க அங்க கம்ஃபர்டபுளா இருக்கணும்னா அது நீங்க இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சும் கொடுத்துக்கிடுவீங்க. உங்களுக்கும் அடுத்தவங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காதுன்னு சொன்னாரு. எங்களுக்கு சந்தோஷத்தை கேட்டுக்கோ. வேலை முடிச்ச புது பொண்ணு புது மாப்பிளைய பார்த்த மாதிரி ஆச்சு, ஓசியில மூணார சுத்தி பார்த்த மாதிரி ஆச்சுன்னு உடனே இங்க கிளம்பி வந்துடல. வள்ளியக்கா நம்பவே முடியல. அப்பப்போ உங்களுக்கு கால் பண்ணுவேன், அப்பெல்லாம் எதுவுமே சொல்லாம திடீர்னு முன்ன வந்து நிக்கிறீங்க. கருப்பி, நீ கூட என்கிட்ட சொல்லல. ஐயோ சரத்து சாரே, உங்களுக்கு கொஞ்சம் சஸ்பென்ஸா இருக்கட்டும் தான். அது மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு என் வேணிய பாக்குறேன். அவளுக்கும் கொஞ்சம் ஷாக்கா இருக்கணும்ல, அதான். அடியே ரொம்ப ரொம்ப ஷாக்கா இருக்குடி. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா. என்னடா இப்படி தனியா வந்துட்டோம். ஹோட்டல்லாம் ஓகே, இது மாதிரியே ஃபீல் ஆகுது. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. இப்ப உங்களெல்லாம் பார்த்ததும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேணி, உண்மையிலே சூப்பர்ல. பாரு பாரு, நீ இந்த வார்த்தை சொல்லிருக்க பத்தியா? இதுக்காகவே சித்தார்த் யோசனை பண்ணி நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு நம்ம வள்ளியக்கா கருப்பிய. ஐயோ, சித்தார்த் என்ன சொல்றதுனே தெரியல. இப்போ வரைக்கும் என் மனசுல அவன் ஒரு வில்லனா இருப்பானோன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி எல்லாரும் மனசையும் புரிஞ்சுக்கிட்டு ஓகே ஓகே, ஏன் தங்கச்சி ஏன் சிந்து கொடுத்து வச்சவதான். ஆமாங்க, சரி சரி, ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு என்னென்ன ரெடி பண்ணணும்னு எங்க கிட்ட சொல்லிட்டு நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. 1 ஹவர்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஏய் கருப்பி, ஏனி சொல்லு, என்ன வேணும்? எனக்கு எதுவுமே வேண்டாம். வா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம். எனக்கும் பேசணும்னு ஆசைதான், ஆனா ஜோடியா வந்திருக்கீங்க, அதுவும் ஹனிமூனுக்காக. போங்க போங்க, முத நீங்க வந்ததுக்கு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃப்ரீயா இருக்கும்போது பேசலாம். ஆமா சரத்து, போங்க போங்க, முத போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. சரிக்கா. இல்ல என்னங்க, சொல்லுமா. நான் கொஞ்ச நேரம் வள்ளியக்கா கருப்பி கிட்ட பேசிட்டு வரட்டா? சரி ஓகே, பேசிட்டு வா. நீங்க? ரூம்ல இருக்கேன், நீ பேசிட்டு வா. ஏ வேணி, மல்லியக்கா இருக்கட்டும், அவளுக்கு இந்த சந்தோஷம் தான் வேணும். சாப்பாடெல்லாம் அவசரம் இல்லக்கா. உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முத நாள் எல்லாரும் இங்க வந்திருக்கோம். ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு அப்படியே ரவுண்டிங் சுத்திட்டு கூட வரலாம். இல்ல சரத்து. மல்லியக்கா. சரி ஓகே. ஐயோ ஓகே ஓகே, அப்பனா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போலாம். எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா சுத்த போலாம். சரிதான். என்னங்க? போமா போ. சத்தியமா நான் சொல்லுறண்டி, ஓம் பார்வால தூக்குதடி. சத்தியமா நானும் பாத்துக்கிற, உனக்கான வாழ்க்கைய வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் கிறுக்கா, என்ன நீயும் மாத்தி வச்ச மனசில் இருக்கோ ஆசையத்தான் கிறுக்கா, உன் மேல காட்டி புட்ட.